ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அப்பன்னா சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மொறுன்னு உளுந்த அப்பளம் வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் ஃபுல்லாக வெள்ளை உளுந்த பருப்பை எடுத்து வச்சுருக்கேங்க. இதை இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்சியில் இது ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைக்கணுங்க. நீங்கள் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறமும் இதில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இருக்கும். அதனால் இதை நம்ம சளிச்சிட்டு தான் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி சேர்த்துக்க போகிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சளிச்சு சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சளிச்சதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மேலே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பூரி கட்டி வச்சு நல்லா தட்டணுங்க. தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க, ஏன்னா உளுந்து மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி ரோல் மாதிரி உருட்டி வச்சுட்டு ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம இந்த பீஸ்லேருந்து ஒன்றுனா எடுத்து சப்பாத்தி கல் மேலே வச்சு நல்லா ஷேப்பாக உருட்ட போகிறோம். கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்து வச்சுட்டு அதை லைட்டாக கீழே தடவிட்டு இப்போ ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாங்க. ஒருவேளை உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எனக்கு நார்மலாக தான் உருட்டி வச்சுருக்கேன். சிலது ரவுண்டாக வந்திருக்கு, சிலது வேறு ஷேப்லேயே வந்திருக்கு. இதை இப்போ நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா நல்ல வெயிலில் 1 மணி நேரம் வச்சு எடுக்கணுங்க. ஒருவேளை ஃபேன் காற்றுல வச்சிங்க வீட்டிலே அப்படின்னா 5 மணி நேரத்துக்கு நல்லா காய விடணுங்க. நான் இன்றைக்கி ஈவினிங் செஞ்சதுனால ஃபேன் காற்றுலாம் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 5 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், 5 மணி நேரம் கழித்து அப்பளம் நல்லா காஞ்சிருச்சுங்க. எல்லாமே ஃபுல்லாக காஞ்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து தான் இது எண்ணெயில் போட்டு நல்லா பொரிக்க போகிறோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒன்றுனா போட்டு பொரிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, சூப்பரான உளுந்தப்பளம் வீட்டிலையே எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாகவும் குவிக்காகவும் சீக்கிரமாக செஞ்சிட்டோன்னு பார்த்தீங்களா. இதில் நம்ம எந்த கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே ஆட் பண்ணலங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த அப்பளத்தை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க, ருசி சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.